Assalamualaikum. Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SPO ஜாப்ஸில் ஃப்ரீ ஜாயினிங், அதாவது நியூவாக வந்திருக்க மார்க்கெட்டிங் பிளான் பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்கான போர்ட்டல் லிங்க் என்னுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்து தாராளமாக ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட பைமோட் ஷாப்பிங்கில் பொருட்கள் தரமானதாகவும் குவாலிட்டியாகவும் 1 வீக்குள்ளே குயிக் டெலிவரியும் பண்ணிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். SPO ஜாப்ஸ் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கம்பெனி இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி SPO ஜாப்ஸ் தான். கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நடத்துகிற ஒரே கம்பெனி நம்ம SPO ஜாப்ஸ் தான். 100% ட்ரஸ்டட் ஜாப்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அபவுட் அஸ்ன்னு இருக்குல்ல, இந்த அபவுட் அஸ்ன்னு இருக்கல SPO ஜாப்ஸில் உள்ள பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். எது மூலயமா இன்கம் வருது, இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மார்க்கெட்டிங் பிளானில் 3 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளான், அதாவது ஃப்ரீ ஜாயினிங். சரிங்களா? இதில் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாமல் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க், இந்த டாஸ்க்கு 5 ரூபீஸ் ஆட் ஆகும். மேக்ஸிமம் 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதுக்கு மேலே அதிகமாகலாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் தாராளமாக மந்த்லி 150 ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம். அதாவது டெய்லி டாஸ்க்குங்கிறது SPOவில் நம்மளுக்கு ஒரு ஒர்க் தருவாங்க. அந்த ஒர்க்கு ஒன்று இமேஜாவோ இல்லை கண்டென்ட்டாவோ இருக்கும். அதை நம்ம சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சு அதில் ஷேர் பண்ணி அந்த இமேஜ் எடுத்து அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும். இதுதான் ஒர்க்கு. இதை எப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் 500 ரூபீஸ் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து 1 வீக்குள்ள அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். நீங்கள் லைஃப் லாங் இந்த பிளானில் இருக்கனாலும் தாராளமாக இருக்கலாம். இதுதான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளான். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளானில் இருந்து இப்போ நீங்கள் டெய்லி 5 ரூபீஸ் ஆட் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த கம்பெனியை ரொம்ப பிடிச்சிருக்கு, ட்ரஸ்டடாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுதான் இன்டிவிஜுவல் மார்க்கெட்டர். நீங்கள் இந்த பிளானில் அப்கிரேட் ஆகிறதா இருந்தால் 5999, அதாவது 5999 ரூபாய்க்கு நம்ம SPO ஜாப்ஸோட டைப் பண்ணியிருக்க ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றிய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மூலமாக சோசியல் மீடியா, வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக அந்த கோர்ஸில் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. இந்த கோர்ஸை நாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபீஸ், அதாவது 50 ரூபா ஆட் ஆகும். அதே மாதிரி ஒரு டாஸ்க்கு தான். சரிங்களா? SPO தர்ற அந்த ஒரு கண்டென்ட்டையோ அந்த இமேஜையோ நம்ம சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணணும். இதில் மந்த்லி நம்ம 1500 ரூபா ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணிவிட்டு நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா 1500 ரூபா நம்ம வாலெட்டில் 1 வீக்கில் கிரெடிட் ஆகும். நாம் யாரையும் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் எந்த பிளான்லையுமே கிடையாது. 3வது கேட்டகரி மார்க்கெட்டிங் அசோசியேட். சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் யாராவது ஒரு மெம்பரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, அவங்க செகண்ட் அப்கிரேட், அதாவது இன்டிவிஜுவல் மார்க்கெட்டராக கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் 3வது கேட்டகரிக்கு வந்துடுவீங்க. மார்க்கெட்டிங் அசோசியேட்
நீங்கள் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஐடி ஆக்டிவேஷன் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெஃபர் அமௌண்ட் வந்து 1000 ரூபீஸ் வந்து உங்களுடைய வாலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து அதை ரிக்வெஸ்ட் கொடுத்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டு க்ரெடிட் ஆயிரும். டெய்லி டாஸ்க் வந்து 15 ரூபீஸ் ஆட் ஆகும். உங்களுக்கு டாஸ்க் லிமிட் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான். இப்போது உங்கள் டவுன்லைன் யாராவது ரீபர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 500 ரூபீஸ் வந்து ஆட் ஆகும். அது போக உங்களுடைய டவுன்லைன் அதை அவங்க வந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து 20% வந்து இன்ட்ரோ போனஸ் வந்து ஆட் ஆகும். நம்ம எத்தனை பேரை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா 40 பேருக்கு மேலே ரெஃபர் பண்ண முடியாது. உங்களுக்கு ரெஃபர் கமிஷன், இன்ட்ரோ போனஸ் எல்லாமே ஆட் ஆகும். சம்மரி கொடுத்துருக்காங்க, எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறாத வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ இன்கம் வராது. அதுக்கப்புறம் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் வராது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் கீழே பெனிஃபிட்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறத எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இதை எல்லாமே படித்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் டு நோட் இதையும் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான் பற்றிய ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரீட் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு பிளான் புரிஞ்சிருக்கு, சோசியல் மீடியா யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எஸ்பிஓ ஜாப்ஸில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி லைஃப் லாங் ஒர்க் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.